ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட போகிறோம். தெரியுதுங்களா? இந்த நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். உள்ளே என்ன இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக வர நூடுல்ஸ் மாதிரி அந்த இது இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்து மசாலா, அதுக்கப்புறம் ஆயில் இருக்குது. இது எப்படி செய்யுதுன்னு தெரில. இதில் போட்டிருக்காங்க இதில் போட்டிருக்காங்க எப்படி குக் பண்ணுறதுன்னு சொல்லி. அப்படிதான் குக் பண்ணுறேன், அதனால தான் தண்ணி வச்சுருக்கேன். புரியுது. இப்போ இது நல்லா பாயில் சூடாயிடுச்சு. இப்போ வந்து அந்த இதை போடுறேன், நூடுல்ஸ் வந்து எடுத்து போடுறேன். இதை பாருங்க, எடுத்துட்டேன். இது நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. போடுறேன் தண்ணியில் போட்டியோ வெந்த பிறகு காமிக்கிறேன். நூடுல்ஸ் போட்டாச்சு, கொதிச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒன்றும் டவுட் என்னன்னா நான் காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வாட்டர் பிஃபோர் மிக்சிங்னு போட்டிருக்கு. இது வந்து ஆயில். நம்ம லாஸ்ட்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றி சீசனிங் பண்ணோம். ஆனால் வந்து இந்த கவர் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா 5 minutes வச்சுட்டு ட்ரெயின் அவுட் த வாட்டர் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் த சீசனிங் போட்டிருக்கு. இது எதை வச்சு பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. பார்ப்பதற்கு இதில் போட்டிருக்க மாதிரி பண்ணி பார்ப்போம். வெந்துன்னு இருக்குது, வேகட்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து விட்டுட்டேன் எல்லாத்தையும். வேகட்டும் வேகட்டும் வேகட்டும், பார்ப்போம். ஆனால் தண்ணி ட்ரைன் பண்ணிட்டு தான் போடலான்னு இருக்கேன். அந்த நேரத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மக்களே இதை பாருங்கள், இது வெந்துருச்சு நல்லா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். வாங்க எடுத்துக்கலாம். இதை பாருங்க, இதை எடுத்து பாருங்க, தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த சீசனிங் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இதை வந்து இப்படி கலரும் பாருங்க, நல்லா கொட்டி கிளறி நல்லா ஸ்மெல் வருது. இது பற்ற வச்சாச்சு. பார்த்துங்க என்ன பண்றோம், அப்படியே ஆயில் ஊத்துறோம். அந்த ஆயில இதுதான் ஸ்பைசி போல இருக்கு. இது வர போதுன்னு தெரியல, பார்ப்போம். மிக்ஸ் பண்ணிட்டு இங்க பாருங்க, அந்த ஆயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சாப்பிடலாம் நினைக்கிறேன். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 52 ரூபா போட்டிருக்கு. இது வந்து டிமார்ட்ல வாங்கின ப்ராடக்ட் தான். ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க மக்களே, ஆவி பறக்குதா, தெரியுதா? ஆவி பறக்குது, சுட சுட இருக்கு. வாங்க ஒரு பைட் போயிடலாம். எவ்வளோ காரமாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு டேஸ்ட். இந்த நூடுல்ஸ் காரமாக இருக்குது, ஆனால் வந்து நம்ம மேகி சாப்பிட்ற மாதிரி இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. ஸ்பைசி பிடிக்குன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நூடுல்ஸ் வந்து காரமாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு தான் காரமாக இருக்குது. ரொம்ப காரமாக தான். மிளகாத்தூள் இல்லை, சில்லி ஃப்ளேக்ஸ் தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காரமாக செம்மையாக இருக்குது. நான் இது ரெகுலராக ட்ரை பண்ணாதீங்க. டிமார்ட் போனீங்கன்னா ஒன்ஸ் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் விலை 52 ரூபா அதில் போட்டிருக்கு எம்ஆர்பி. ஆனால் அந்த ரேட் இருக்காதுன்னு தெரியும். தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். மறக்காம ட்ரை பண்ணுங்கள். டிமார்ட் போகிறவங்களா இருந்தால் பாய்.